காவேரியும் குட்டி காவேரியும் ஒரே டைமில் கிளம்பி வராங்க. யூனிஃபார்ம் ரொம்ப அழகாக இருக்குது செல்லம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு நம்ம வந்து விஜய். அடுத்து வந்து விஜயும் குட்டி காவேரியும் கிளம்பும்போது காவேரி பார்த்துட்டு இங்கே பாரு நீயும் ஸ்கூலுக்கு தானே போகிறேன், அவங்களும் ஸ்கூல் தான் போகிறாங்க, தம்பி அவளை ஸ்கூலில் விட்டுருங்க அப்படின்னோட சரிங்கம்மா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் தனியாக போய்ப்பேன், இதில் என்னடி இருக்குது, ஒரே ஸ்கூல் போகிறீங்க, ஒருத்தர் ஒன்றா போனால் என்ன தப்பு இருக்குது, இங்கே பாரு காவேரி இந்த ஒன்றா போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆமாம் மிஸ் நீங்கள் கூட வாங்க மிஸ் அப்படின்னு குழந்தை சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காவேரியும் போகிறாங்க. இங்கே வந்து காவேரியும் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் உள்ளே போகிறத பார்த்துட்டு விஜய் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை வந்து ஹெட் மிஸ்ஸஸ் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு வந்து இவ இப்படி உங்கள் கூட அப்படின்னோடனே இல்லை மிஸ் நேற்று எங்கள் வீட்டில் இருந்தா அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே. குட்டி காவேரி பார்த்துட்டு நீ கிளாஸ் ரூமுக்கு போ, மிஸ் கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னோடனே சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போகிறாங்க குட்டி காவேரி. இங்கே பாருங்கள் மிஸ் காவேரி மிஸ், குழந்தைங்களே எப்போவுமே எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், இவளுக்கு மட்டும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இதனால் மற்ற குழந்தைங்க மனசில் பாதிப்பு ஏற்படும் மிஸ், அதனால் இந்த ஒரு குழந்தைய மட்டும் இது மாதிரி பார்க்காதீங்க, இதுக்கப்புறம் காவேரி கிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் மிஸ், கொஞ்சம் எல்லா குழந்தையும் மாதிரி அவளே நடத்துங்க, அப்போ தான் அவளுக்கும் நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னோட யோசனை பண்ணிட்டு காவேரி சரிங்க மிஸ் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே குழந்தை வந்து சாப்பிட வந்து காவேரி கிட்டே வரா, ஆனால் காவேரி வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. நீ அங்கே போய் உன்னோட இடத்துல உட்காந்து சாப்பிடு மிஸ், நான் தினமும் இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவேன்னு குழந்தை சொல்கிறா, அதெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் நீ அங்கே தான் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு வம்படியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதனால் குழந்தை மனசு கஷ்டப்படுறா. அடுத்து வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்காக குழந்தை வர அப்போ கூட அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்னமும் வந்து குட்டி காவேரி மனசால் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஈவினிங் ஆனோன்னு வந்து மிஸ் கூட போகலான்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கையை பிடிக்கிறா. இல்லை நான் தனியாக தான் போவேன், நீ உங்கள் அப்பா கூட போய் கிளம்பு, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மிஸ் கூட வராங்க, எல்லோரும் வெளியே நிற்கிறாங்க, அவங்க அப்பா வராங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, அதானே நடக்குது, அதனால் நீங்கள் வெளியே போய் நில்லு, உங்கள் அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் வந்து குழந்தைக்கு ரொம்ப வருத்தமாடு, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது, அழுதுகிட்டே நிற்கிறா. அடுத்து வந்து வெளியே வர காவேரி வந்து பார்க்குறாங்க. காவேரியை போய் பேசலாமா, மனசு வருத்தத்தோடு இருக்காளே, வேணாம் நம்ம இப்போ பேசினா மறுபடியும் அவர் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிச்சிடுவா, அதுக்கப்புறமா வந்து அந்த மிஸ் சொன்ன மாதிரி தான் நடக்கும், ஒரு குழந்தைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு காவேரிக்கு மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. காவேரி இங்கே வந்து குட்டி காவேரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து அவங்க அப்பா வரவே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வராரு. விஜய் வந்து காவேரி வந்து அச்சோ இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அவள் அம்மா கூட தானே இருப்பா, அதனால் காவேரி எப்படி போயிருக்க மாட்டா குழந்தைய விட்டுட்டு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்றைக்கி ஹெவி டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்தா குட்டி காவேரி எங்கே காணோம், குழந்தை எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் விசாரிக்கிறாரு. சார் இங்கே தான் சார் அந்த பொண்ணு நின்று இருந்தது, குழந்தை எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் புரியாமல் குழந்தைய தேடுறாங்க. விஜய் ரொம்ப பதறி போகிறாரு. அவங்க மிஸ் கூட இல்லைங்களா, இல்லை சார் அவங்க மிஸ் கூட வரல அப்படின்னு வந்து ரொம்ப பயந்து போகிறாரு. விஜய் எல்லா இடத்துலையும் குழந்தைய தேடுறாரு, கிடைக்கல. உடனே வந்து அவங்க ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட எல்லா கிட்டமே கேட்குறாரு, என்னாச்சு குழந்தை எங்கே போனான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூடிடுறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, குழந்தை வந்து உங்கள் கூட வரலைங்களா, நீங்கள் பார்த்தீங்களா குழந்தைக்கு அப்படின்னோடனே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஸ்கூல் விட்டு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாலாம் ஸ்கூல் விட்டுட்டு, அவர் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு போட்டுருக்குது அவங்க அப்பா வர, சரிடி நீ இருந்துக்கோ, குழந்தைய வந்து பார்த்துட்டு அமுச்சிட்டு வரலாம்ல. அம்மா நான் எப்படிம்மா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நான் வந்து எப்படி இடம் கொடுக்க முடியுமாம்மா, என்னடி நீ இப்படி பேசுகிற அப்படின்னோடனே இல்லைம்மா ஏன் மேலே தான் தப்பு, நான் கொஞ்சம் இருந்திருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வரேன், என்னென்னு உடனே ஃபோன் பண்ணுறி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, நானும் கூட வரவா அப்படின்றாங்க சாரதா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேம்மா என்னன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறாங்க. குழந்தை வந்து எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை பார்க்குற காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க.